டேய் டேய் என்ன நடந்தது இப்ப என்ன பண்ண நீ? அம்மா மேல சாமி வந்துச்சு. சரி ஊத்து காட்டி எல்லாம் ஊத்து காட்டி எல்லாம் வந்ததா கூட இருக்கட்டும். ஏன் ஒரு கையை பிடிச்ச மாடுக்கு துணிக்குது அந்த மாதிரி முந்தானி பிடிச்ச மாடுக்கு ஏன் முடிக்குது அதை பிடிச்ச மாடுக்கு எங்க போய்க்கிற கையா? முடியை பிடிச்சா பிடிக்கணும் வந்துடும். அது இப்போ ஒரு மம்டி இருக்குது, அதுக்கு ஒரு புடி இருக்குது. ஆமா ஒரு கலக்கட்டு இருக்கு, அது ஒரு காம்பு புடி இருக்குது. இப்ப தண்ணி கிணறு தூக்குறோம், அதுக்கு ஒரு புடி தூக்குறோம். இங்க எங்க அதான் புடி மனமா இருக்குது. என்ன தப்பா நினைக்காதீங்க, என் ஊர்ல யாரு மேல சாமி வந்தாலும் நான் தான் பிடிப்பேன். ஏண்டா எல்லாருக்குமா? சத்தியமா ஆம்பளைங்களுக்கு வந்தா நான் பிடிக்க மாட்டேன். பொம்பளைங்களுக்கு வந்தா பொம்பளைங்க நான் பிடிப்பேன். நீ பிடிச்சனா? நான் பிடிச்சா பட்டு நின்றோம். என்னது ஆம்பளைங்க மேல வந்தா வாரி அடிச்சுட்டு போயிடும். பொம்பளைங்க மேல யாரு மேல வந்தா பிடிப்பேன். யாரு மேல வந்தாலும் பிடிப்பேன். சத்தியமாமா நான் தான் பிடிப்பேன். யாரு மேல வந்தாலும் உங்க ஊர்ல சத்தியமா யாரு மேல நான் ஓடி போய் குச்சனா பட்டாரு நின்ற சாமி சத்தியம் பண்ணிக்கிறேன் இப்போ. ஆமாமா யாரு மேல சாமி வந்தா நீ பிடிச்சிப்பேன். ஆமா சரியா? உங்க அம்மா மேல வந்தா எங்க அப்பா பிடிச்சிக்குவாரு. சாமியா இப்பதான் சத்தியம். யாரு மேல அவங்க ஊர்ல சாமி வந்தாலும் அவங்க போய் பிடிச்சிருவானா. அவங்க அம்மா மேல சாமி வந்தா அவங்க அப்பா பிடிப்பாரான். ஏண்டா உங்க அம்மா மேல சாமி வந்தா எங்க அப்பா பிடிச்சிக்குவாரு. உங்க அக்கா மேல எங்க மாமா, உங்க தங்கச்சியா, எங்க மச்சான் பக்கத்துல பாருங்க. ஏண்டா உங்க பெரியம்மா மேல வந்தா எங்க பெரியப்பா எப்பன்னு பாத்துன்னு இருப்பான். உங்க சித்தப்பா மேல வந்தா அவன் எட்டி எட்டி பாத்துன்னு இருப்பான். உங்க அத்தை மேல வந்தா எங்க மாமா ரெடி ஆகுறாருமா. சரியா? உன் மணி மேல வந்தா நான் தான். இன்னும் உன் மொண்டாட்டி நான் மட்டும் இஸ்துன்னு போறா? யாரால போக முடியும்? மொண்டாட்டி மேல சாமி அவ்வளவு பெரிய சாமி வருது உன் மொண்டாட்டி மேல? வேற நானா பரவாயில்ல வெளியே சொல்றேன். ஒரு ஆம்பளை அப்படி குமிரி கிடக்குறாங்க தெரியுமா? ஊர்ல இருக்கிற சாமி அடைக்கலாம் அம்மா, ஆனா வீட்டுல இருக்கிற சாமி யார் அடக்கிறவங்க எட்டி டமால வச்சு வெளியே தாழ்றான். திண்ணில படுறா போய் சாப்பாடு எங்கன்னு கேட்டா குண்டான தூக்கி தலை மேல அடிக்கிறான். அடிக்க மாட்டா? நான் பண்ணுவேன். அடிக்க மாட்டா? நம்ம இருக்கிறது ஒழுங்கா இருந்தா ஏன் அடிப்பா? நம்ம இருக்கிறது ஒழுங்கா இருக்கா? ஆமா சீரா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான் முழுக்குமா. எவ்வளோ சமைக்கால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. கிருகிருன்னு வர மாதிரி இருக்குது. வாங்குற எங்க தானே எடுத்து வைக்கிற பையா? பூத்தி மேடி வைக்கிறேன். எங்க எடுத்து வைக்கிறான்? ரூபாக்கு 2 வாங்கிக்கிறேன். வாங்கி போயான் அப்படியே வேரியா தத்தி அப்படியே அப்போ இங்கதான் குடிய போறேன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எனக்கு கல்லு வேற அங்கங்க வச்சிருக்கா. டேய் சிரிக்க வச்சு போட்ட யாரியா போடி சிரிச்சா தேவையா? நாலுல இருந்து நீ நாடு வரலாம் கூட்டானவன் தானே சமாதி கட்டு வந்துருவாங்க. நாடகத்துக்கு வர மாட்டாரா? வரல கோல் எடுத்தவங்க குத்தம் குத்த கோல் எங்க கந்த மாதர் அந்த குழந்தை போட்டு கேட்டு நடக்கிறேன். அப்பவே நினைச்சேன் நானு. அவங்க அப்பவே நீ அடா ஆம்பளை நீ அடா ஆம்பளை நான் நம்பல. நல்லா ராக வச்சுக்கிறேன் நீ அவங்களுக்கு மேல. ராக வச்சுக்கிறேன் இப்பதான் பேச தெரியாதா? ஜெம்மத்து சீப்பாவா ஏய் வாயில என்ன அடிங்கடா புறம்போக்க கீ துப்பிட்டு பேசான். ஆமா மேடம் மேல காரி முடிச்ச பையா. ஏன்டா அழுவுற?
ஏடா சிரிச்ச பட்ட எங்க சிரிச்சு கிடக்கா யார் பாரு நீ யார் என்ன சொன்னாங்க ஆயுதம் நடக்கிறான் பாரு எழுது அழறா எந்த களி ஒருத்தராய் சீரிக்கிறதுனா அழு ஒருத்தராய் சீரிக்கிறது தெரியல உன்னை விட கம்மியா தாண்டி இருக்கான் அது என்னமா அடைய வந்தது இடம் வந்துருக்குது குழந்தை தெரியல பொழுது அது என்ன கதி தெரியல நாய் வாயில பாலை விட்டுங்கிறீங்க தட்டு ஓட்டே ஓட்டியா போய் எதுக்கு அவளை சூட்டின்னு கூட்டியான் இவ்வளவு பேரு சூத்தி எடுக்கும் உங்க ஆத்தாளுக்கு பாடுறாங்க உங்க ஆத்தாளுக்கு இவ்வளவு பெருசு இருக்குது உங்க அக்காளுக்கு இவ்வளவு பெருசு உன் தங்கச்சிக்கு இவ்வளவு பெருசு உங்க பெரியமா கூட பெருசு உங்க சித்திக்கு இவ்வளவு பெருசு உங்க அத்தைக்கு இவ்வளவு பெருசு சூத்து எடை போடுற ஓட்டு எலெக்ஷன் கணக்கு பண்ற மாதிரி பண்றாங்க பண்ற ஆட்டங்குது அம்மா சித்தின்னு சொல்றியா அம்மான்னு சொன்ன அம்மான்னு சொன்ன அம்மான்னு சொன்ன அப்படின்னு ஜாதி சின்னப்பட்டு கொஞ்சம் குத்து பண்ண சக்காத்த பத்த பண்ண எங்க போன எங்க போன என்ன பேனா என்ன பேனா அந்த பொட்டை வாரி கொட்டுமா அம்மா தூக்கு எங்க போன மணி ஆகுது மணி 10 மணி ஆகுது சாயந்தரிக்கல பெருக்கல குழம்பு வைக்கல பாத்திரம் வைக்கல சமைக்கல ஒரு 7 வாங்க எங்க போன எங்க போன எந்த தென்னந்தோப்பு புளியந்தோப்பு மாந்தோப்பு தாவித்தோப்பு ஓடை ஓட்டு செடி செட்டு எந்த வகை கட்டி எந்த பச்சாட்டு மொட்டை எவ்வளவு கூட பக்காத்தி நாக்கு மேல கொண்டு பொண்ணு எந்த பேச மாட்டேன் எவ்வளோ போற இடத்த பூரா பட்டி கேடுங்கடா எங்க அம்மா சவுத்து போனா மிளகு கழிச்சுன்னு வரும் கரும்பு தோப்பு போனா சோன கழிச்சுன்னு வரும் ஏன்னா காரம்ம கொல்லிக்கா போனா எவனா உரம்பு விட்டு வரும் எங்கன்னா ஓரமா உரம் எதுடா ஐயா வாடியா தாய் சமாதிக்கு மேல எப்பன்னு பின்னாடி நின்னுங்கிறான் மாலவன் ஐயா இவனால அந்த முடியல இவனால அந்த சிம்பு கம்பே வைக்க முடியல இவனால சிம்பியா கம்பு வைக்க முடியல இவனால இங்க வரான் இங்க இருந்து போறான் இங்க இருந்து போறேன் போட்டா இவனுக்கு கல்யாணம் எத்தனை மாசம் ஆகுது எத்தனை மாசம் ஆகுது கல்யாணம் ஆகி போச்சு எத்தனை மாசம் ஆகுது 8 மாசம் ஆகி 8 மாசம் ஆகுது 8 மாசமா அவன் கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொட்டை பையன் வீட்டுல போய் அவன் பொண்டாட்டி கூட பேசுறதுக்கு இல்ல போய் தூங்கி வந்து வந்துடுறான் இப்படியே மேடைக்கு மேடை இப்படி அவன் ஆசை ஆட்டிக்கிறியா ஏன்டா எதுக்கு அவன் ஜெமி எடுத்துட்டு வரீங்க அது முடிஞ்சிச்சு போயிடலாமா காலியா கிடக்குது நீ தானே செய்யலாமா என்ன பாரு இத மாதிரி அவன் செய்யலாமான்னு கேட்டா நீ ஏய் பாத்தியா எப்படி கிடக்கு வீடு எப்படி கிடக்குது ஏய் எரிவெடுத்து மாதிரி கிடக்கு சட்டி எடுத்து போ ஏன்டா கேக்குற அப்படியே கரியல்னு கிடக்குது என் செட்டு எங்க அம்மா செட்டாமா
ஏய் ஏன் சட்டி எங்க அம்மா சட்டி வந்து ஒட்டணும் அப்படியே ஏய் இந்த சட்டியை கொடுக்குறியா இந்த தொடப்பாட்டா என்ன முறை என்ன ஓட்ட ஏய் புடி அவ்வளவு பேர் ஆளா நீ இல்ல நீ இப்படி நீ அவ்வளவு பேர் ஆளா நீ என் கையில கொடுத்தாங்க இதுல அடிக்காதம்மா நாய் பீ சொல்லி வாரிக்கிறாங்க எப்படி உனக்கு தெரியும் வாசனை வருது ஆட்டா மோப்ப முடிச்ச நாயா ஏய் இந்த சாந்து வச்சு பெரிச்சு போனச்சு பாத்திரத்தை வச்சு சீக்கிரம்ல நாட்டில் முக்கியம் ஏய் அவசரம் அவன் கூட ஏதாவது பேசி பையா உன் மூஞ்ச முது பக்கம் திருப்பி சீக்கிரம் செலுத்துவாங்க நடக்கிறது வேற செலுத்துவான் பாத்தியா என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா நீதான் எல்லா வழியும் செய்யணும் செய்யறேன் மணி 10 ஆகுது ஏன் அவங்க செய்யக்கூடாதா நான் தான் செய்யணுமா நான் செய்யணும் என்ன வம்பு வாங்கி அடிக்கணும் அதான் நாங்கள் என்ன சரி விடுங்க அந்த பாய் சொல்ற கிட்ட இருந்து வேலை வாங்கடான்றா அவசரம் மனசாட்சியில் பேசுறான்னா அதுக்கு தகுந்த மாதிரி தலையாட்டி நின்று கிடக்குறேன் ஏன் அவளை தட்டி கேட்க மாட்டேன் நீ தட்டி கேட்கலாம் தட்டி கேட்டதான் டமால் தட்டா குத்துறா நீ குறப்பு கட்டுற டமால் அடிக்கிறாவோ அவகிட்ட போய் என்ன பேசுவேன் நீ தான் எல்லா வழியும் செய்யணும் யாரு பீ வாரணும் குறப்பட்டு முதல்ல பேரன்பு கொண்ட பெரியவர்களே இந்த மண்ணிலே பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து உற்றார் உறவர்கள் சொந்த பந்தங்கள் மனைவி மக்கள் மற்றும் சகோதரர்கள் கிராம மக்கள் அனைவரோடு ஒருங்கிணைந்து வாழ்ந்து இந்த மண்ணில் மறைந்துவிட்ட அருமையா செந்தில்குமார் அவர்கள் இன்று 15ஆம் நாளை நோக்கி நாளை 16ஆம் நாளை அடையப் போகின்றார். ஐயாவின் ஆத்மா முக்தி மோட்சம் பெற வேண்டும், சொர்க்கத்திற்கு போக வேண்டும், மோட்சத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஐயாவுக்காக அஞ்சலி செலுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஐயாவின் ஆத்மாவை நல்லபடியாக மோட்சத்திற்கு அனுப்ப இதோ உத்திரமேரு வட்டம் உத்திரமேரு அடுத்த கட்டியாமதல் நன்னகத்தைச் சேர்ந்து ஸ்ரீ இனியா நாடக மன்றத்தை கொண்டு வந்து பத்மாவதி திருக்கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் என்ற மோட்ச நாடகத்தை ஐயாவுக்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஐயாவின் ஆத்மாவை மோட்சத்திற்கு அனுப்ப இது முதலிலே எங்களுடைய நாடக கம்பெனி சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கல் பாடலை பாடி ஐயாவை மோட்சம் போவதற்கு அனைவரும் முன்மொழிகிறோம். நீங்கள் அனைவரும் அமைதி காத்து எங்களுக்கு ஆதரவு தருகின்றோம். குத்து விளக்கடைந்ததம்மா மனக்குமரிட்டு போனதென்ன செந்தில்குமார் என்ற ஏழெழுத்து மறைந்ததப்பா
பெரியவர்களே, இந்த மண்ணுலகிலே மறைந்துவிட்ட அருமை ஐயா செந்தில்குமார் ஐயாவின் உடற்பிறந்த சகோதரர் ரமேஷ்குமார் அவர்களின் ஒரே மகள் செல்வி ஆர் கயல்வி அவர்கள் இம்மண்ணுலகை விட்டு சென்று 340 நாட்களே ஆனதால் அவளின் ஆத்மா சாந்தி அடைய குடும்பத்தின் சார்பாக வேண்டிக் கொள்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் விண்ணுலகம் சென்ற ஆர் கயல்விழி நாடகப் பிரியர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட அருமை சகோதரி கயல்விழிக்காக எங்கள் கம்பெனி சார்பாக பாடல் பாடப்படும். அது மட்டுமன்றி